மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ அற்புதமான விஷயம் தெரியுமா? என்னுடைய 20 வயசுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன? மணி காம்பவுண்டிங்னா என்ன? ஸோ டைமை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்னை குடுக்கும்? இந்த மாரி பணம் சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையுமே நான் தெரிஞ்சுக்கல. ஸோ அதனால 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பணத்த நெறையாவே வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப 30 வயசுல யோசிக்கும்போது, 20 வயசுல நான் ஒரு வேளை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்ட்ட இப்போ ஒரு லம்ப் ஒரு அமௌண்ட் இருக்கும். அத வச்சு நான் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்ப நான் யோசிக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. சரி அட்லீஸ்ட் இப்பயிலேருந்தாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பணத்த வந்து அதில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒருவேளை நீங்களும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட வந்து இழந்துட்டீங்க, பணத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கவலைப்படாதீங்க. இப்பலேருந்து இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டா செலக்ட் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட தான் ரெஃபர் பண்ண போறேன். அத போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ என்னோட 30 வயசுல நான் பணத்த வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட 60 வயசுல பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிட்டர்ன் வந்து 20 வயசுல பண்ண ஒருத்தருடைய கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால எந்த அளவுக்கு சீக்கிரமா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பணம் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத அரவிந்த் சாமி பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு வீடியோ சொல்லியிருப்பாரு. வேணா கோபிநாத் அரவிந்த் சாமி இன்டர்வியூ போய் செக் பண்ணி பாருங்க. HDFC பார்த்தீங்கன்னா, லார்ஜ் அண்ட் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து NFOல இருக்கு. 4 அக்டோபருக்குள்ள நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 100 தான் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ரூ. 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு ரூ. 500 இல்ல ரூ. 1000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ரூ. 100 அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ நீங்க மாசம் மாசம் ரூ. 500 இல்ல ரூ. 1000 நீங்க பே பண்ற மாரி இருந்தா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து வருஷம் வருஷம் கிடைச்சிட்டே இருக்கும். ப்ளஸ் நீங்க வருஷம் வருஷம் அந்த அமௌண்ட்ட இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஓகேவா? இப்போ ரூ. 1000 ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரூ. 1200 போடணும். அதுக்கும் அடுத்த வருஷம் ரூ. 1400 அது மாரி ஸ்டெப் அப் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா, காம்பவுண்ட் எஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்க பணம் வந்து ரொம்பவே அதிகமா க்ரோ ஆகும். ஓகேவா? இத வந்து மினிமம் நீங்க 20, 30 வருஷமா நீங்க ஹோல்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த NFOவ நீங்க அப்ளை பண்றது மூலியமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு யூனிட் உங்களுக்கு ரூ. 10க்கே கிடைக்கும். இதுவே நீங்க NFO முடிஞ்ச பிறகு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அப்ப இருக்கக்கூடிய நெட் அசெட் வேல்யூ என்னவோ அதுக்கு தான் நீங்க வாங்குற மாரி இருக்கும். ஓகேவா? இப்ப ரூ. 10க்கு கிடைக்கிறது NFO முடிஞ்ச பிறகு ரூ. 11, ரூ. 12 கூட கிடைக்கலாம். ஸோ அப்ப இருக்கக்கூடிய வேல்யூக்கு தான் நீங்க வந்து ஒரு யூனிட் வாங்குற மாரி இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம இது பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சார்ஜஸுமே ரொம்ப கம்மி தான். ப்ளஸ் இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் லார்ஜ் கேப் அதாவது 100 லார்ஜ் கேப் கம்பெனியில பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பணத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் மிட் கேப் 150 கம்பெனிலயுமே பார்த்தீங்கன்னா, உங்க பணத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில மிட் கேப்பும் கவர் ஆயிருது, லார்ஜ் கேப்பும் கவர் ஆயிருது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ப்ளஸ் இது வந்து குரோத் பிளான் அப்படிங்கிறனால, இந்த டிவிடெண்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் ஆட் ஆகிட்டே வரும். உங்களுக்கு வந்து இந்த ஃபண்ட வந்து நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. நெறைய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இருக்கு. Zerodha அப்புறம் பார்த்தீங்கன்னா Growன்னு சொல்லிட்டு நெறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் போயிட்டு இந்த ஃபண்டோடைய பேசிக் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதில இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பர்சனலா பார்த்தீங்கன்னா Zerodha உடைய லார்ஜ் அண்ட் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் ஏன் HDFC நீங்க உங்களுக்கு பண்ண சொல்றேன் அப்படின்னா, இது இப்போ வந்து Zerodha பார்த்தீங்கன்னா, இப்போ NAV வேல்யூ வந்து ரூ. 14 கிட்டக்க அப்ராக்ஸிமேட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவே நீங்க புதுசா HDFCல போகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிக யூனிட்ஸ் கிடைக்கும். நீங்க வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, HDFC போறது நல்லது அப்படிங்கிற மாரி எனக்கு படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட சேர்ந்து பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.